வீரம் 2024 யூடியூப்ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. பச்சுவல் தேவராஜ், ரஜிதா மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் ரெண்டு மிகப்பெரிய ஒரு டான்கள் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுவாங்க, அடிச்சுக்குவாங்க. சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தவங்க தான். ஆனால் இவங்களுக்குள்ள ஈகோ 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 அப்படி ஈகோ போய் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. இப்போ பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. ஒருத்தர் எப்படியோ போட்டு தரணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இப்போ இவங்களால ஒரு அரசியல்வாதி அப்படியே பெருசாக ஜெயிச்சு அப்படின்ட்டு அந்த தொகுதிக்கு வந்துடுவார். இப்போ அவரு இந்த ரெண்டு ரவுடிகளையும் ஒன்று சேரணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவார். இப்போ இறுதியில் அவர் முயற்சி பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்தாரா இல்லை, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தோட இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஓரளவுக்கு நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் அந்த மாஸ் சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்துருக்கு. படம் பார்க்கும்போது அதுவே நமக்கு ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருது. ஹீரோடைய அந்த பஞ்சு டைலாக் அப்படின்ட்டு வரும். அது கொஞ்சம் கிரன்ச்சாக கொஞ்சம் காமெடியாக இருக்குது. அதை நம்ம சீரியஸாக பார்க்காம என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரசிக்கும்படி பார்த்தோம்னா அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் எனக்கு இது இல்லை. படத்துடைய மியூசிக் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ்னு பார்த்தாவே படத்துடைய ஸ்டோரியில் இருந்தாங்க. ஏன்னா இவங்க 2.5 மணி நேரத்துக்கு படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. 2.5 மணி நேரம் தேவையா பாஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் படம் போது எங்கேயோ போயிட்டு இருக்குது. தேவையில்லாத சீன்ஸ்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அது அந்த சென்டிமெண்ட் வரும்போது எப்பா என்னையா அது வித்தியாசமாக ட்ரை பண்ணிக்கிறாங்கப்பா அப்படிங்கிறத இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் டேக் குத்தி அப்படின்ட்டு சென்டிமெண்ட் காமிச்சிருப்பாங்க பா அப்படிங்கிறது இருக்குது. அதேமாதிரி படத்தில் நிறைய வில்லன் வராங்க. 4 பேர் 5 பேர் ஏகப்பட்ட வில்லனுங்க வரானுங்க. ஆனால் யாருமே பெருசாக அவங்களை பயமுறுத்த மாதிரி காமிக்கல. அவங்களுடைய கேரக்டர்லாம் அந்தளவுக்கு எழுதி எடுக்கல. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. அது ஹீரோஸும் அடிச்சு புலகிறாரு, சண்டை பயங்கரமாக போடுறாரு. அதே மாதிரி ஹீரோ பயங்கரமாக பஞ்சு நீங்களாம் என்னடா காலேஜ் சேர்ந்ததில்ல ஜெயிலுக்கு சேர்ந்ததில்ல அப்படின்ட்டு பேசுவார். ஆனால் ஹீரோவை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க மாட்டார். அவரே ஜெயிலுன்னு வந்த மாதிரி தான் இருப்பார். இப்படி படத்தில் காமெடியே இல்லைனாலும் ஹீரோவே அவங்க சீரியஸாக பேசுகிற வசனமே நமக்கு காமெடி ஏற்படுத்தும். அதனால் ஒரு ஜாலியாக ஒரு கிரெஞ்சாக அந்த படத்தை பார்க்கலாம். பார்த்து அப்படியே ஓரளவுக்கு நமக்குள்ள ஆறுதல் தெரிவிக்க வேண்டாம். ரொம்ப சீரியஸாக படம் பார்க்க ஆரம்பித்தோம். ஏகப்பட்ட லாஜிக் மீறலாம் அப்படின்ட்டு படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு ஒரு ஜாலியாக அப்படியே படத்தை பார்க்கலான்னு என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் இல்லை. ஏன்னா படமே அப்படிதான் இருக்குது. ஏன்னா அந்த தான் இருக்குது. இதோட பெரிய மைனஸ் என்னடா சொல்கிறது அப்படிங்கிறது இருக்குது. சரி, இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். படத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல அந்த படம் இப்படி சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ரெட்டரம் பாருங்க இல்லை பாஸ் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி மூலம் உங்கள் கறி பாரதி.